சேக்கிழார் பெருமான் இறைவன் தனக்கு அடியெடுத்து கொடுத்த உலகெலாம் என்ற வார்த்தையை ரொம்ப முக்கியமான இடத்துல தான் பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் இது ஒன்று. ஆதிதேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? போத மாதவர் படிமலர் பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகெலாம் வியப்ப. அங்கே அப்படியே எழுந்திருக்கிறாராமா. இறைவனுடைய கருணை யாருக்கு புரியும்? என்ன தெரியும்? ஆதிதேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? இறைவனுடைய கருணை பற்றி நமக்கு என்னங்க தெரியும்? ஏன் இப்படி பண்ணார்? எதற்காக இப்படி பண்ணார்? ஒரு காரணம் நாம் சொல்லிக்கலாம், ஆனால் இறைவனுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த நம்முடைய இறைவனுடைய கருணையினாலே பனிமலர் பொய்கையில் மூழ்கி கைலாயமலையில் மூழ்கின நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி. ஒரு வாவி, வாவினா ஒரு குளம். அந்த குளத்துக்கு உப்பங்கொட்டை பிள்ளையார் கோயில் குளம் அப்படின்னு அந்த குளத்தை குறிப்பிடுகிறார்கள். அங்கே தான் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று அப்பர் சுவாமிகள் அந்த குளத்திலே இருந்து வெளியே எழுந்து வந்து அருள் பெற்றார், நமக்கும் அருள் தந்தார் என்பது வரலாறு. இப்போ அப்பர் சாமி அந்த குளத்துக்கு அப்படியே வெளியே வராருங்க. அப்படி எழுந்து வெளியே வந்து பார்த்தா பார்க்குற எல்லாமே சிவசக்தியாக தெரியுது. பாருங்க, இறைவனுடைய பெரும் கருணை. அதனால தான் போன பாட்டில் சொன்னார், இறைவன் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? இப்போது அப்பர் சாமி என்ன கேட்டார்? சாமி, கைலாய மலையில் நீங்கள் அம்மையப்பரை ஜோடியாக இருக்கிற காட்சியை நான் பார்க்கணும், அவ்வளோதானே. திருவையாற்றில் எழுந்தால் அவர் பார்க்குற எல்லாமே ஜோடி ஜோடியாக தெரியுது. ஜோடி ஜோடியாக மட்டும் தெரியல, அவர் பார்க்கிற எல்லாவற்றுக்குள்ளும் சிவமும் சக்தியும் தெரிகிறது. எல்லாமே அம்மையப்பரா பார்த்துக்கிட்டே போகிறார். அப்படியே அவர் இன்னும் பதிகம் பாடல, அப்படியே பார்க்குறாரு. என்னடா அது, எதை பார்த்தாலும் சிவசக்தியாக இருக்குதே. அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டே கோயிலை நோக்கி போகிறார், திருவையாறு கோயிலை நோக்கி போகிறார். அவர் வரும்பொழுது எதிரில் குயில் 2 ஜோடியாக வந்துச்சு, பார்த்தாரு, சிவமும் சக்தியுமா தெரிஞ்சது, கும்பிட்டார். யானை 2 வந்துச்சு, அது சிவமும் சக்தியுமா தெரிஞ்சது, கும்பிட்டாரு. அப்படியே கிளி வந்துச்சு, கும்பிட்டார். அன்றில் பறவை, கும்பிட்டாரு. பல்வேறு விலங்குகள் வந்தது, கும்பிட்டாரு. 2 பன்னி வந்துச்சு. நாமள தான் என்ன பண்ணுவான், சே இத்தனை நல்ல நல்ல காட்சி வரும்போது பன்றி வந்துருச்சுன்னு நினைப்பான். அந்த பன்றியும் அப்பர் சாமியுடைய கண்களுக்கு சிவமும் சக்தியுமாக தெரிந்ததாம். பின்னாடி பதியத்தில் பாடுறார். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே திருவையாறு கோயில் பக்கத்தில் வரார்.